ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நான் எப்படி பூரி பண்ணுவேன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்ட மாவு வந்துட்டு ஆஷீர்வாத் மாவு. ஃபர்ஸ்ட்டு நான் பூரி பண்ணுறதுக்கு எனக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி எடுத்துப்பேன். அதில் தேவையான அளவு சால்ட்டு போட்டு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன். சால்ட்டு கரைஞ்சதுக்கப்புறம் அது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அந்த தண்ணிக்கு ஏற்ற அளவுக்கு மாவை கொட்டி நல்லா பிசைஞ்சிடுவேன். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு திரும்பவும் நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுருவேன். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஆயில் யூஸ் பண்ணி தேய்க்க மாட்டேன். மாவு யூஸ் பண்ணி அதே கோதுமை மாவு யூஸ் பண்ணி தான் தேய்ப்பேன். நான் எப்போதுமே ஒரு ஒர்க்கை செஞ்சால் பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கணும்னு தான் நினைப்பேன். அதே மாதிரி சப்பாத்தியாக இருக்கட்டும், பூரியாக இருக்கட்டும், எனக்கு வந்துட்டு ஒரு ஷேப்பாக வந்தால் தான் அது ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீல். நான் தேய்ச்சி வச்ச எல்லா பூரியுமே ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நான் ஃப்ரை பண்ணும்போதே இந்த மாதிரி உப்பிடும். இதை பார்க்கும்போதே எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். பட் எனக்கு பூரி பிடிக்காது, அதனால் நான் சாப்பிட மாட்டேன். ஒன்லி செஞ்சு மட்டும்தான் கொடுப்பேன். என்ன மாதிரி மெத்தடில் தான் நீங்களும் ட்ரை பண்ணுவீங்கன்னா மறக்காமல் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள்.